கனடால எங்க வீட்டு தோட்டத்துல முதல் அறுவடை பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தான். ஸோ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற கொத்தமல்லி தான் நான் வந்து நல்லா உடைச்சிட்டு கார்டன் பெட்ல போட்டிருந்தேன். அது வந்து சூப்பராவே வளர்ந்துருந்துச்சு. பட் நான் வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே எடுத்திருக்கணும். ஏன்னா, அது நல்லா பூ வச்சு கொஞ்சம் காய் காய்க்கிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, எலசா இல்லாம கொஞ்சம் முத்தி நார் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து செகண்ட் பேட்ச் கொத்தமல்லி இன்னொரு இடத்துல போட்டிருக்கேன். அதுவும் சூப்பரா முளைய ஆரம்பிச்சிருச்சு. கொத்தமல்லி நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தேன். நான் சொன்ன மாதிரி அதில் தண்டு முத்துனதால நார் நிறையா இருந்துச்சு. நம்ம சாப்பிடும்போது அந்த நார் வந்து நல்லாவே நமக்கு தட்டுப்பட்டுச்சு. பட் வாசனை வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி லெட்டஸுமே நல்லா வளர்ந்துச்சு. லாஸ்ட் இயர் போட்ட லெட்டஸ் வந்து ஹைட்டாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் புஷ் மாதிரி வளர ஆரம்பிச்சிச்சு. அதோட இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டெண்டராக ஜூஸியாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே லெட்டஸ் வந்து நான் சாலட்க்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அன்றைக்குமே வந்து சன்னா சாலட்டில் யூஸ் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.